எல்லாரும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவைகள், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கவனிங்க, வசனம் சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவைகள் என்ற தலைப்பு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவைகள் அப்படின்ற தலைப்பு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அதுல வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நிலம் வாங்குறோம்னா அந்த நிலத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் சோதித்து பார்க்கிறோம். ஒரு ஆகாரம் செய்யணும்னா அந்த ஆகாரத்தை நம்ம சோதித்து பார்க்கிறோம். ஒரு நகை செய்யும் போது அது நாம் என்ன பண்றோம், சோதித்து பார்க்கிறோம். ஒரு வாகனம் வாங்கும் போது அது நாம் என்ன பண்றோம், விசாரித்து சோதித்து பார்க்கிறோம். ஒரு பொண்ணு எடுக்கும் போது, ஒரு பையன் மேரேஜ் பண்ணும்போது சோதித்து பார்க்கிறோம், விசாரிக்கிறோம். அது போல கர்த்தருடைய பிரியம் என்னதென்று நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஜபத்திற்கு பதில் உண்டு, தீவிரமான ஜபத்திற்கு இன்னும் பதில் உண்டு, அன்பின் ஜபத்துக்கு ஒரு பதில் உண்டு, உண்மையுள்ள ஜபத்துக்கு ஒரு பதில் உண்டு, வரங்களோடு செயல்படுறது ஒரு பதில் உண்டு, வரங்கள் இல்லாமல் செயல்படுறது ஒரு பதில் உண்டு, ஆபத்து காலத்தில் தன்னோட கூப்பிடுவதற்கு சமீபமா இருந்தா விடுதலைக்கு ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நீங்க சோதித்து பார்க்கணும். கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், சோதித்து பார்க்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதுதான் தேவன் என்ன பண்றாரு, விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்க முதலாவது எதாவதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திறமை உள்ளவனை, அழகுள்ளவனை, மேன்மை உள்ளவனை, ஐஸ்வர்யம் உள்ளவனை தெரிந்து கொள்வது கிடையாது. டேலண்டட் பெருசா, உண்மை பெருசான்னா, வரங்கள் பெருசா, உண்மை பெருசா அப்படின்னா, உயர்வு பெருசா, உண்மை பெருசா அப்படின்னா, ஐஸ்வர்யம் பெருசா, உண்மை பெருசா அப்படின்னா, தேவன் உண்மையை தான் பார்க்க தரவை தட்டுது. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தினுடைய டேலண்ட் முக்கியமானதுதான், இந்த உலகத்துல வரம் முக்கியமானதுதான், இந்த உலகத்துல உயர்வு முக்கியமானதுதான், இந்த உலகத்துல பணம் முக்கியமானதுதான். அதெல்லாவற்றும் கூட உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவானா. உண்மை உள்ளவன் அவனுக்கு பிடிக்கும். அவர் சொல்றாரு, இந்த ஊழியத்தை அவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வேதத்துல முழுமையாக உண்மையின் தன்மை அதிகமா தேவைப்படுகிறது. உண்மை அவர் அதிகமா என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் தேவன் என்ன பண்றாரு, நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறார். அப்போ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானவைகள். அதான் டாபிக். என்னது என்று சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. சோதனை என்பது நிறைய பேர் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் சோதனை என்பது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது வேதனையில முடியாது. சோதனை என்பது வேதனையில முடியாது. எப்பவுமே உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. சோதனை காலங்கள்லாம் ஒரு வாகனத்துக்கு சோதனை விடுவாங்க, சோதனை ஓட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டி ரெடியாகி வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, சோதனை ஓட்டத்துக்கு நேராக செலுத்துவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ற, டிரைவ் பண்ணி பார்ப்பாங்க. அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்த உடனே அந்த வண்டிக்கு விலையை நிர்ணயிப்பாங்க. அது 10 லட்சமா இருக்கலாம், 20 லட்சமா இருக்கலாம், 50 லட்சமா இருக்கலாம். அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்றது தான் ரேட்டு. அது போல நீங்க கிறிஸ்துவின் சோதனை ஓட்டத்துல உயர்ந்துட்டீங்கன்னா கிறிஸ்து உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கர் தீமையினால் நிறையப்படுவார்கள்.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நீதிமானுக்கு என்ன பண்ணாது? ஒரு கேட வராது. நான் சொன்னல நீதிமானா யாருன்னு? யார் நீதிமான்? விசுவாசிகள் நீதிமான். கரங்களை தட்டுங்க. அப்ப நம்ம அது எப்படி சொல்லலாம்? விசுவாசிகளுக்கு ஒரு கேட வராது. அப்புறம் துன்மார்க்கர்கள் தீமையினால் நிறையப்படுவாங்க. பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நீ யாராவது எந்த சந்ததியெல்லாம் வந்திருக்கலாம், எந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கலாம், எந்த இடத்துல வந்திருக்கலாம், எந்த குளத்துல வந்திருக்கலாம், எந்த கோத்திரத்துல வந்திருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், எந்த வகையாளர் சார்ந்தவனா இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. அந்த உண்மை நமக்கு தேவைப்படுகிறது. கணவன் இடத்தில் உண்மை நமக்கு தேவைப்படுகிறது, மனைவி இடத்தில் உண்மை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. எப்போ பிரச்சனை வருது நம்ம குடும்பங்கள்ல, நம்ம தெரியாம யாராவது கிட்ட வேற கூட பைக்ல வந்துடுறோம். கணவன் எப்படிமா வந்தேன்? நன்றுதான் வந்தேன். அப்பதான் பிரச்சனை உண்டாகும். உண்மையை சொல்லணும். இல்லை இந்த அண்ணா வந்தாரு, அவர் கூட நான் வந்தேன், இருட்டா இருந்து பயமா இருந்து நான் அது வந்தேன். அப்ப அவங்களுக்கு சந்தேகம் வராது. நீ மாற்றி மாற்றி பேசும்போது சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உண்மையை பேசணும். ஆமா, இனிமேல் நடக்காது, அவ்வளவுதான். அப்ப அந்த பிரச்சனை என்ன பண்றோம்? சரி இனிமேல் அதை கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி விட்டுருவாங்க, கணவர் விட்டுருவாங்க. தவறு செய்வது மனித இயல்பு. கடவுளுக்கு தான் வந்து தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தவறு செய்ய எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை சொல்லதான் இருந்தாங்க. யாரும் நீதிமான் நான் சொல்ல வரல, ஆனா யாரும் பசுத்தவன் நான் சொல்ல வரல. ஆனா நீங்க விசுவாசித்து தேவன் வார்த்தையில நடந்து வந்தீங்களா உங்களை தள்ளுறதுக்கு ஆலயம் கிடையாதுங்க. உங்களை உயர்த்துவது தான் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஆதாம் காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் ஒரு ஏதுங்க உனக்கு எனக்கு உலகத்தை கொடுத்துருக்கார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போன இந்த வார்த்தைகளோ ஆதாமுக்கு வந்து ஒரு இதுதான் கொடுத்து இதை பார்த்துங்க, இதுல இருக்கிற தனியை பூசிங்க அப்படின்னு. நம்மளுக்கு அப்படி இல்லை, திறந்து இந்த உலகத்தையே கொடுத்து இதை நீ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உண்மை உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ண, கர்த்தருக்கு பிரியமானவர்களா என்ன பண்றாங்க? மாறுறாங்க. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூர்ணம் என்றால் எதுவுமே குறையில்லைன்னு அர்த்தம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அந்த உண்மையின் சிகரமா நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வாசிங்க 25-21 மத்தேயு. நம்ம உண்மை உள்ள மனுஷனா இருக்கோம்னா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கலாம். நம்ம போய் முதல் உள்ளவர்களா இருந்தா எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இதான் தேவன் விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையுள்ள மனிதனை நாம் இருக்கும்போது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள பிரவேசிக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம், சபைக்குள்ள பிரவேசிக்கலாம், நீதிமான இடத்துல பிரவேசிக்கலாம். உண்மை இல்லாத நாம் இருக்கும்போது எதிலுமே பிரவேசிக்க முடியாது. மறுவாசம் வசனத்தை அவன் எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருங்க, அநேகத்தின் மேல் அதிகாரம் உன்னை மாத்துறேன். அதுக்கப்புறம் நீ பொய் சொல்ல மாட்டாய், நீ திருட மாட்டாய், நீ என்ன பண்ண மாட்டாய், தவறான வழியில சம்பாதிக்க மாட்டாய். ஒரு கொஞ்சம் உண்மை இருந்தா போதுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. சோதனை காலங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க மறைந்து ஒளிந்து திறந்த வாசலோட திறந்த முகத்தோட நீங்க இருப்பீர்களானால் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு.
அல்லேலூயா. கவனிங்க, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னா, யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல அந்த பரிமள தைலத்தை என்ன பண்றாங்க? ஊத்துறாங்க. அது போய் ஊத்த விடாது சொன்னது யாரு? யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா. ஏன் இது கொஞ்சம் தரித்திரங்களுக்கு கொடுக்கலாமே? நீங்க எவ்வளவு கொஞ்சம் வேஸ்ட் பண்றீங்க? 300 பணம் வேஸ்ட் ஆகுது, 400 பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சண்டை போடுறது தான் யாரு? யாருதான்? யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே. அந்த 30 வெள்ளி காசை வச்சு ஒரு இடம் வாங்கினான். அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, வாழ முடியல. வசனம் சொல்லுகிறது, அவன் இடத்த வாங்கி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த இடத்த வாங்கி அவன் என்ன பண்ண, நாட்டை கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வயிறு வெடித்து நாட்டை கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து விரோதமா பேசியும், கிறிஸ்து விரோதமா பழகியும், கிறிஸ்து விரோதமா செயல்பட்டோம், கிறிஸ்து விரோதமா ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தோம். நல்லா வாழ்ந்துட முடியும் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, உங்க குடும்பத்துக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, உங்களுடைய மனதுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. நான் சொல்றேன், பாவம் செய்கிற நீங்க எல்லாரும் இது வேணும்னு போய் செய்யறது கிடையாது. உங்க மனதுக்கே பிடிக்காது, ஆனா அது வேணும்னு தோணும். அதான் பிசாசு உங்க தரமாலமான்னு அர்த்தம். அதான் சொல்றேன், நீங்கள் கொஞ்சத்துல உண்மையில எல்லாம் மாறுங்க. கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு அதிகாரியா மாற்றுவார். உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை உயர்த்துவார். உங்க சந்ததியை ஆசீர்வதிப்பார். உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நீ சிறந்து வாழ்ந்து இந்த பூமியில சுகித்திருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதான் பணக்கார பிள்ளைங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டாதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரி. அல்லேலூயா. என்னாகும்? 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகும் 12:7. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்க மோசே யாரு? மோசே என்ன பண்ணாரு? மோசே உண்மை உள்ளவரா? கவனிங்க, மோசே என்ன பண்றாரு? எங்க வாழ ஆரம்பிச்சாரு? எங்க வாழ ஆரம்பிச்சாரு? அரண்மனையில் வாழ்ந்தாருங்க. எங்க வாழ்ந்தாரு? அரண்மனையில் வாழ்ந்தாரு. ஆனா அதனால கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அரண்மனை விட்டு வெளியே வரும்போது உலகத்தினுடைய பாவங்கள் அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்றாரு? ஒரு எபிரேயனை வெட்டி மணல் உள்ள சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ மோசக்காரங்க, நீ கொலை செஞ்ச, நாம நான் கொலை செஞ்சேன்னு சொல்றேன். மறைக்க தெரியல. ஏன்னா அவர் அரண்மனையில் வாழ்ந்தாரு. ஏதோ பார்த்துக்கலான்ற ஒரு தன்மை இருக்குது. அவர் அரண்மனை வாழ்க்கை பிடிக்கல. வெளியே வந்து மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக மாறுறாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மோசே உலகத்துல வருவாங்க, துன்மார்க்கனா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், ஆனா மோசே என் வீட்டில் வாசிமா. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். கரங்களை தட்டுங்க. நீங்க வருகிற சபையில, நீங்க போன்ற வேலை ஸ்தலங்கள்ல, நீங்க உலகத்துல மனிதர் பத்தியில அவன் இப்படி பட்டவன், அவன் சரியில்லாதவன், அவன் இப்படி பட்டவன் சொல்லுவான். ஆனா நான் சொல்லுவேன், எல்லாரும் பார்த்து, அவன் அப்படி பட்டவன் அல்ல, அவன் எங்க உண்மை உள்ளவன் சொல்லுவேன். அல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரையும் குறை சொல்லும் போது நான் சொல்லுவேன், அவன் நல்லவன், அவன் உண்மை உள்ளவன் அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ நீங்க வரும்போது என்ன பண்ணக்கூடாது? அது இந்த அன்பிலிருந்து நீங்க மாறக்கூடாது. அப்போ உலகம் வரவால உங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கலாம், உங்க குணாதிசயங்கள் தப்பா புரிஞ்சுக்கலாம், உங்க எண்ணங்களை தப்பா புரிஞ்சுக்கலாம், உங்க சிந்தைகளை தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆனா கிறிஸ்து நடுத்து வரும்போது மோசே அவர் ஆண்டவருடைய வீட்டுல எங்க உண்மை உள்ளவராக இருந்தாரு. அல்லேலூயா. எதில் உண்மை உள்ளவராக இருந்தாரு? 100 ரூபாய் சில்லறை மாத்திட்டு 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டா, நான் உண்மை உள்ளவனா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 20 லட்சம் கொடுத்துட்டு அதுல ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட
திருப்பி கொடுக்கலாம் பார்க்கணும். கரவலை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், உண்மையில நீ சம்பாதிக்கிற பணம் உன்னை வாழ வைக்கும். பொய் சொல்லி நீ சம்பாதிக்கிற பணம் உன்னை வாழ வைக்காது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அது சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் எப்போ உங்க மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க மெழுகுவர்த்தி கொள்றதுனாலயோ, நீங்க பூ போடுறதுனாலயோ, அவருக்கு மேட்டு போடுறதுனாலயோ, அவர் வர வைக்கிறதுனாலயோ, அவருக்கு பேனர் வைக்கிறதுனாலயோ, அவரை துதித்து பாடுறதுனாலயோ பிரியமா இருந்தாரு. உண்மையாய் நீங்க கூப்பிடும் போது அவர் உங்க மேல் பிரியமா இருக்கிறார். நீங்க உண்மையாக கூப்பிடணும். உண்மையா நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமா என்ன பண்றாரு? இருக்கிறாரு என்று உங்களுக்கு சொல்லுகிற படம் கற்றுக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தியவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தன் வீட்டில் எங்க உண்மையுள்ளவராய் இருந்தது போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்ம ஏற்படுத்தியவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதாவது ஏன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, வாழ்ந்து காண்பிக்கிறார். அவர் சுபாவமே தான், உண்மையா இருப்பது தான். மோசே எப்படி உண்மையுள்ளா இருந்தாரோ அதே போல என்ன பண்றாரு? இவரும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. அநேக புருஷர்களையும் 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தினார். கர்த்தர் கொடுத்த ஸ்கீம்ல ஒரு பக்கம் ஊழல் நடக்கல. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் நினைச்சிருந்தாருன்னா விழுந்த காடைகளையும் மண்ணாவையும் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு வித்துருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களை வித்துருக்கலாம். ஆனா அவர் அது பண்ணலையே. நானா இருக்கணும் முதல்ல சொல்லியிருந்தா ஜனம் அமைதியாக இருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தேவன் கொடுத்துன்னு சொல்லி உண்மை உள்ளதா இருந்தார். கரவை தட்டுங்க. அல்லேலூயா. எல்லாம் தேவன் கொடுத்தாரு. அவர் ஊழல் பண்ணலங்க. அதுதான் அவருக்கு பிடிச்சது. முதல்ல என்ன பண்றாரு? அந்த தண்ணி கேட்கிறாங்க ஜனங்க, கூட்டு போறாங்க. ஜனங்க திட்டுக்கு அவர் என்ன பண்ணல? கோச்சிக்கல. கசப்பா இருக்குது. நாங்க எகிப்துல நல்லா இருக்குமே, நல்ல தண்ணி குடிச்சுமே, இங்க வந்து அந்த கசப்பான தண்ணி குடிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாங்க. அவர் கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மரத்தின் கிளையை வெட்டி என்ன பண்ணுங்க, அதுல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த தண்ணியை நாவம் மாறிச்சு, மதுரமா மாறிச்சு. மாறாவும் தண்ணி மதுரமா மாறுகிறது. அப்போ உண்மையா இருந்தா, நீ உண்மையா இருந்தீங்கன்னா கசப்பான தண்ணி கூட மதுரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணா மட்டும் கட்சத்துல நீங்க உண்மையா இருந்தா காடைகளையும் அனுப்புவா. அல்லேலூயா. காடைகள் மாத்திரம் இருந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை கோசை நாட்டிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் நிறுத்துவார். பிரபல தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களை நீங்க உண்மையா இல்லாத வேலை ஸ்தலங்களை உட்காந்துன்னு அங்க வாழ நினைச்சீங்கன்னா அது முடியாது. அது எகிப்தில் வாழ நமக்கு தேவையில்லை. இஸ்ரவேல் நாட்டுல, நமக்கான நாட்டுல, நமக்கான இடத்துல, நமக்கான அதிகாரத்தின் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? அமரக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தின் ஆளுகையில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உன் உண்மையா இருந்தா, அல்லேலூயா. இந்த நிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? நம்ம உண்மையா இருந்தா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறோம்? அதான் உங்களுக்கு சொன்னேன். உண்மையா நடந்தா அவருக்கு பிரியம், உண்மையா நடந்தா ஆசீர்வாதம். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகருக்கு அதிகாரம் வைப்பாரு. மோசே போல உண்மை உள்ளவராக இருக்கணும், கிறிஸ்துவ போல உண்மை உள்ளவராக இருக்கணும்னு சொல்றேன். 2வது பாயிண்ட், செம்மையாய் ஜெபிப்பது, உண்மையாய் நடப்பது, செம்மையாய் ஜெபிப்பது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். உண்மையாய் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். வாசிங்க மறுபடியும். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம்.
ஒரு 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டு ஏழை ஜனங்களுடைய பணத்தெல்லாம் திருடிட்டு அதை எதுக்கு ஒரு 10 கடாக்களையும் மாடுகளையும் மக்களுக்கு செஞ்சு எல்லாத்தையும் அன்னதானம் கொடுத்தாலும் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்கள் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீ 1000 பேருக்கு ஆகாரம் பண்றது முடியோ உண்மையான கொஞ்சம் ஜெபம் பண்ணணும் அவருக்கு பிரியம்னு சொல்றாரு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. 1000 பேருக்கு நம்ம பார்க்கணும் அவர் நல்லது செய்யறாரு, நல்லா கொடுக்குறாரு. அல்லேலூயா. யார் விட்டு பணம், யார் விட்டு பணத்தை திருடி போடுற, சோறு போடுற? திருடி சோறு போடக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. உழைத்து வாழ வேண்டும். பிறகு உழைப்பில் வாழக்கூடாது. நம்ம உழைப்பில் நம்ம வாழணும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க. அல்லேலூயா. அது போல உங்க மனசை நீங்க பார்த்து மாற்றாவிட்டால் நான் வந்து நிறுத்த முடியாது. ஏசப்பா இருதயத்தை பூந்து நிறுத்த மாட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ உங்க இருதயத்தை யார் மாத்திக்கணும்? நிறைய பேர் கதெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா நைட்டு ஒரு வெள்ளையா ஒரு ஆள் வந்தது, முடியெல்லாம் கொண்டு வந்தது, இருதயத்தை பூந்தா மாதிரி இருந்தது ஐயா, உடனே கொண்டாடு நான் மாற்றேன் ஐயா. இந்த மராக்கஸ்லாம் காதெல்லாம் போடக்கூடாது. அல்லேலூயா. இங்க எப்படி மாற்றம் வரணும்னு சொல்ற பாருங்க. மாற்றம் எப்படி வரும் தெரியுமா? இந்த வார்த்தை நான் சொல்ற பார்த்தா நீங்க நம்பினீங்கன்னா உனக்குள்ள மாற்றம் வரும். இதை நீங்க ஏற்று பண்ணீங்கன்னா உனக்குள்ள என்ன பண்ணும்? அந்த பாவத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? வெளியே வருவீங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு? நம்மளுக்கு சொல்றாரு. அப்போ செம்மையாய் ஜெபிப்பது அவருக்கு பிரியம். ரோமர் 12:12 நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. அல்லேலூயா. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்துல உறுதியா தரித்திருங்கள். அல்லேலூயா. ஜெபத்துல எப்படி தரித்திருக்கணும்? உறுதியான ஹாப்பி. ஐயா சபையில் வந்து நல்லா ஜெபிக்கிறேன் ஐயா, வீட்டுல போனா ஜெபமே வர மாட்டேங்குது ஐயா. அல்லேலூயா. சபையில நான் உண்மையா நினைக்கிறேன், வீட்டுல போனா அதான் உறுதியா தரித்திரலா இருக்குது. உறுதியானா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எப்பவுமே ஜெபம் பண்ண உறுதியா வைப்பான ஒரே இடத்துல ஜெபம் நினைக்கிறேன். அப்படி இல்லை. எப்பொழுதும் ஒரே சிந்தையோட ஒரே எண்ணத்தோட ஒரே காரியத்தோட நீங்க சிந்திக்க வேண்டும். அதை உறுதியா தெரிந்திருப்பது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க உறுதியா ஒரே இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு சோறு யாரு போடுறது? நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு சாப்பாடு, நீங்க துணிக்காக தான் நீங்க போட்டுக்க முடியும். அப்ப உறுதியா ஒரே இடத்துல உட்கார்ந்து முடியாது. பாருங்க, உறுதியாக தெரிந்திருப்பதுன்னா மனம் மாறாமல் தெரிந்திருப்பது. கரங்களை தட்டுங்க. சிந்தையை மாற்றாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து எங்க போனாலும் உங்க சிந்தை ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதான் உறுதியா தன் எடுத்துக்கொண்ட கொள்கையை உடையவன் தன் மரணம் வந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்க கூடாது. அதான் உறுதி. தன் கொள்கையில் என்ன பண்ணும்? உறுதியோடு என்ன பண்ணும்? நிற்க வேண்டும். அல்லேலூயா. நிற்க வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது. அல்லேலூயா. கொலோசியர் 4:2 கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட என்ன பண்ணுங்க? ஜெபத்தில் விழித்திருங்க. உலகத்தில் விழித்திருக்காதீங்க, உலகத்தினுடைய பொருட்களோட விழித்திருக்காதீங்க, உலகத்தினுடைய உறவுகளோட விழித்திருக்காதீங்க, உலகத்தினுடைய நண்பர்களோட விழித்திருக்காதீங்க. எங்க விழித்திருங்க? போனா கூட விழித்திருக்காதீங்க, போன் கூட விழித்திருக்காதீங்க, பெண் கூட என்ன பண்ணாத விழித்திருக்காதீங்க, ஆண் கூட விழித்திருக்காதீங்க, உறவுகளோட விழித்திருக்காதீங்க. எங்க விழித்திருங்க? மறுபடியும் பண்ணீங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள்.
விழிப்பா இருக்கும். அல்லேலூயா. கொலோசியர் 4:2 வாசித்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப பண்றது தான் உங்களை என்ன பண்ணிக்கிறாரு? சித்தமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:2 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்வான். ஐயா, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. தான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டேன், தான் மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. புரிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்க வீட்டுல செருப்பு போட்டு நடந்து போறீங்க, ரோட்ல இல்ல ஷூ போட்டு நடந்து போறீங்க. உங்க செருப்புலையோ இல்ல ஷூலையோ சாணி ஒட்டிக்குது. அதுக்கு நடு வீட்டுல வச்சிருக்கீங்க. உங்களுக்கு மட்டும் அது ஸ்மெல் வருமா? வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஸ்மெல் வருமா? நாற்ற முடியுமா? உங்களுக்கு மட்டும் வருமா? எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும் பாத்தியா? அது போல நீங்கள் செய்கிற பாவம் உங்க குடும்பமே நாரடிக்கும். உங்க குடும்பத்தையே என்ன பண்ணும்? காலி பண்ணும். உங்க வீட்டையே என்ன பண்ணும்? ஒன்றுமில்லாத போகும். அப்போ ஒரு குடும்பத்துல ஒருவர் செய்கிற தவறு அநேகர் என்ன பண்ணும்? பாதிக்கும். குடும்பத்தையே பாதிக்கும் என்று சொல்லுது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. நீங்க நான் மட்டும் என் குடும்பத்துக்கு பரிசுத்தமாகறாயா, அந்த வசனம் சொல்லுது. அவன் தன் குடும்பத்தோட என்ன பண்ணானா? தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை. அவர் யாருன்னா? கொர்நேலியு அதிபதியா இருக்கிறான். 100 பேர் அவன் சொல்றது கேட்பான். 100 பேருக்கு அவன் என்ன பண்றான்? ராணுவ வீரன் ஃபுல்லா. அவன் என்ன பண்றான்? தன் குடும்ப தன் வீட்டார் அனைவரோட என்ன பண்றான்? தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 100 அதிபதிங்க அவன் சொல்றான். அவன் 100 பேர் அவன் சொல்றது கேட்கறாங்க. 100 பேர் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அவன் வந்து பெரிய ஆளுங்க. ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல என்ன பண்றான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நம்ம வீட்டுல ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்கினீங்கன்னா கையில பிடிக்க முடியல உங்களை. உனக்குள்ள எப்ப மனமாற்றம் வந்திருக்குமே? அல்லேலூயா. உனக்குள்ள எப்ப உயர்வு வந்திருக்குமே? ஏன் இருதயத்தை சிந்தையை மாற்ற மாட்டேங்கிற? இருதயத்தை அப்படியே வச்சுக்கிறிய. ஆமா நான் சண்டை போட்டான், ஆமா போட்டான். அவன் அடிச்சான், நான் அசிங்கமா பேசினான், அவனிடத்துல நான் எப்படி பேசுவது? கழுவு இருதயத்தை கழுவு. அல்லேலூயா. ஏன் அப்படியே நினைச்சிருக்கிற? ஏசப்பா நினைச்சா நீ வாழ முடியுமா? ஏசு கிறிஸ்து உன்னை நினைச்சிட்டாருன்னா நீ உலகத்துல வாழ முடியுமா? ஏசு கிறிஸ்து மன்னிக்கலாம், நீ வாழ முடியுமா? அப்போ ஏசு கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, நீங்க மன்னிக்க வேண்டும் என்று தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ கவனிக்க, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ளுங்க. உண்மையாக நடப்பது, செம்மையாக ஜெபிப்பது,